திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 5ஆம் வாரம் சனிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து. தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார். வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றி விட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய், இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புது பிறப்படைந்தோம், உன் திரு வெற்றியில் பங்கெமக்கருள்வீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும் பெரும்புகழ் இடையறா தும்முடன் பெருக. ஆமீன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். அல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், என்னை மீட்டருளும். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகரில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்கோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்திற்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றீர். உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. எக்காலத்திற்குமாக அவற்றை நீ ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்குமுறைகளிலிருந்து முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். அல்லேலூயா. கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் வெற்றி பெற்றவர்களுக்கே உரியன. அல்லேலூயா. கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் வெற்றி பெற்றவர்களுக்கே உரியன. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரரையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை.
என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏத்தி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். நாசியின் மூச்சால் நீர்த்திரள்கள் குவிந்தன, பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளைப் பொருளை பங்கிடுவேன். என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். என் வாளை உருவுவேன், என் கை அவர்களை அழிக்கும். நீரோ உமது காற்றை வீச செய்தீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரளில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருஞ்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? நீர் உமது வலக்கையை நீட்டினீர், நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டு கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்தி சென்றீர். உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்தி சென்றீர். ஆண்டவரே, எம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் தம் மக்களை மீட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தம் மக்களை மீட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அல்லேலூயா. பிற இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரை நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது, அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அல்லேலூயா. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கின்றோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் வாசகம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். கலகம் ஓய்ந்த பின் பவுல் சீடர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களை வாழ்த்திவிட்டு மாசிதோனியா புறப்பட்டு சென்றார். அந்த பகுதி வழியாக சென்று அங்குள்ளோருக்கு அறிவுரைகள் பல கூறிய பின் கிரேக்க நாடு போய் சேர்ந்தார். அங்கே அவர் 3 மாதங்கள் செலவிட்டார். பின் சீரியாவுக்கு கப்பலேறப் போகும்போது யூதர்கள் அவருக்கு எதிராக சதி திட்டமிட்டதால் அவர் மாசிதோனியா வழியாக திரும்ப தீர்மானித்தார். பெரோயா நகர் பீருவின் மகன் சொப்பத்தர், தெசலோனிக்காவை சேர்ந்த அரிஸ்தர்கு, செக்குத்து, திருபையை சார்ந்த காயு, திமோத்தேயு, ஆசியாவை சார்ந்த திக்கிக்கு, துரோபிம் ஆகியோரும் அவரோடு சென்றனர். அவர்கள் முன்னே சென்று துரோவாவில் எங்களுக்காக காத்து கொண்டிருந்தனர். நாங்கள் புளிப்பற்ற அப்ப விழா நாட்களுக்கு பின்பு பிலிப்பிலிருந்து கப்பல் ஏறினோம். 5 நாளில் துரோவாவில் இருந்த அவர்களிடம் போய் சேர்ந்தோம். அங்கு 7 நாள் தங்கினோம். வாரத்தின் முதல் நாள் அப்பம் பிடுவதற்காக நாங்கள் கூடியிருந்தோம். மறுநாள் பவுல் புறப்பட வேண்டியிருந்ததால் நள்ளிரவு வரை அவர் அவர்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். நாங்கள் கூடியிருந்த மேல் மாடியில் விளக்குகள் பல இருந்தன. யூத்திகு என்னும் இளைஞர் ஒருவர்
பலகணியில் உட்கார்ந்திருந்தார். பவுல் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த போது அவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். தூக்கத்தில் 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்தார். அவரை அவர்கள் பிணமாகத்தான் தூக்கி எடுத்தார்கள். பவுல் கீழே இறங்கி வந்து அவர் மீது படுத்து அணைத்து கொண்டு, அமளியை நிறுத்துங்கள், இவர் உயிரோடுதான் இருக்கிறார் என்று கூறினார். பின் மாடிக்கு சென்று அப்பம் பிட்டு உண்டார். பொழுது புலரும் வரை நீண்ட நேரம் அவர்களோடு உரையாடிய பின் புறப்பட்டு சென்றார். உயிர் பெற்ற இளைஞரை அவர்கள் அழைத்து சென்று மிகவும் ஆறுதல் அடைந்தார்கள். நாங்கள் கப்பலேறி பவுலுக்கு முன்பாக ஆசோ நகர் வரை சென்றோம். அங்கிருந்து அவரை கப்பலில் ஏற்றி செல்லவிருந்தோம். ஏனெனில் அந்நகர் வரை தரை வழியாக செல்ல அவர் ஏற்பாடு செய்திருந்தார். ஆசோவில் அவர் எங்களை சந்தித்தார். அவரை ஏற்றிக்கொண்டு மித்திலேன் நகருக்கு சென்றோம். அங்கிருந்து கப்பலேறி மறுநாள் கீயு தீவின் எதிர்ப்புறம் சென்றடைந்தோம். அதற்கு அடுத்த நாள் சாமு தீவுக்கும் அதற்கு அடுத்த நாள் மிலேத்து நகருக்கும் சென்றோம். பவுல் ஆசியாவில் காலம் தாழ்த்த விரும்பாததால் எபேசுக்கு போகாமலே எருசலேமுக்கு செல்ல தீர்மானித்திருந்தார். முடியுமானால் பெந்தெகொஸ்து நாளில் அங்கிருக்க வேண்டும் என்று விரைவாய் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். நற்கருணை கொண்டாட்டம். வேத சாட்சியான புனித ஜஸ்டின் கிறிஸ்தவர்களுக்காக பரிந்து எழுதிய முதல் நியாயவாதத்திலிருந்து வாசகம். நாம் போதிப்பது உண்மை என்று விசுவசித்தாலொழிய எவரும் நற்கருணையில் பங்கேற்க முடியாது. எவரும் தங்களது பாவங்களின் மன்னிப்பிற்காக புத்துணர்ச்சியூட்டும் திருமுழுக்கு தண்ணீரில் கழுவப்பட்டாலொழிய நற்கருணையில் பங்கேற்க முடியாது. கிறிஸ்து நமக்களித்த கொள்கைகளின்படி வாழாவிடில் எவரும் நற்கருணையில் பங்கேற்க முடியாது. சாதாரண உணவைப் போன்றோ பானத்தைப் போன்றோ நாம் நற்கருணை அப்பத்தையும் இரசத்தையும் உட்கொள்வது கிடையாது. ஏனெனில் இறை வார்த்தையின் வல்லமையால் நமது மீட்பரான இயேசு கிறிஸ்து தசையும் இரத்தமும் கொண்ட மனிதரானார் என்று நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. இதைப்போன்றே நமது தசை மற்றும் இரத்தத்தின் ஊட்டத்திற்காக நாம் உட்கொள்ளும் உணவு இயேசுவின் நன்றியறிதல் ஜெபத்தில் உள்ள வல்லமையான வார்த்தைகளால் மனிதரான இயேசுவின் தசையும் இரத்தமுமாக மாறுகிறது. இயேசு அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அப்போஸ்தலர்கள் அவர்களது அனுபவங்களாக நற்செய்தியில் நமக்கு அளிக்கின்றனர். அவர்கள் சொல்வது என்னவென்றால், அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி கூறியதாவது, இதை என் நினைவாக செய்யுங்கள், ஏனெனில் இது என் உடல். இதை போன்றே அவர் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி கூறியதாவது, இது என் இரத்தம். ஆண்டவர் இக்கட்டளையை அவர்களுக்கு மட்டுமே அளித்தார். அந்நாள் முதல் இவற்றை குறித்து நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் நினைவு கூர்ந்து கொள்கின்றோம். நம்மில் செல்வந்தர் ஏழைகளுக்கு உதவுகின்றனர். நாமும் எப்பொழுதும் ஒற்றுமையாய் உள்ளோம். நாம் பெறுவது அகிலத்தை படைத்தவரை, அவரது மகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவி வழியாகவும் நாம் புகழ்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர்கள் நகரத்தில் வாழ்ந்தாலோ நகரத்திற்கு புறம்பே வாழ்ந்தாலோ எல்லோருக்கும் ஒரு பொதுவான கூட்டம் நடத்துகின்றோம். எவ்வளவு நேரம் உள்ளதோ அதற்கேற்பவாறு அப்போஸ்தலர்களின் அனுபவங்களையோ இறைவாக்கினர்களின் எழுத்துக்களையோ நாம் வாசிக்கின்றோம். வாசிப்பவர் முடித்ததும் திருக்கூட்டத்தின் தலைவர் நம்மிடம் பேசுகின்றார். வாசகங்களில் நாம் கேட்ட புண்ணியத்தின் உதாரணங்களை நாம் பின்பற்ற நம் அனைவரையும் அழைக்கின்றார். பிறகு நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபிக்கின்றோம். நமது ஜெபம் முடிவுற்ற பிறகு அப்பம், ரசம் மற்றும் தண்ணீர் முன்னே கொண்டு வரப்படுகின்றன. தலைவர் ஜெபங்களை ஒப்பு கொடுக்கிறார். அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவிற்கு அவர் நன்றி செலுத்துகிறார். மக்கள் தங்கள் ஒப்புதலை ஆமேன் என்று கூறுவதன் மூலம் அளிக்கின்றனர். நற்கருணை பகிர்ந்து அளிக்கப்படுகின்றது. வந்திருக்கும் அனைவரும் பெற்றுக்கொள்கின்றனர். வராதவர்களுக்கு தியோகோன்கள் அதை எடுத்து செல்கின்றனர். வசதி உள்ளவர்கள் அவர்கள் விரும்பினால் அவர்களே நிர்ணயித்த ஒரு தொகையை தங்கள் வெகுமதியாக அளிக்கலாம். இவ்வாறு வரும் தொகை தலைவரின் பொறுப்பில் வைக்கப்படுகின்றது. அவர் அதை அனாதைகளுக்கோ விதவைகளுக்கோ எந்த ஒரு காரணத்தினாலும் கஷ்டப்படுகின்றவர்களுக்கோ
சிறையில் இருப்பவர்களுக்கோ இல்லத்தை விட்டு தூர சென்றிருப்பவர்களுக்கோ உதவுவதற்கு பயன்படுத்துகின்றார். ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால், தேவையாய் இருப்பவர் அனைவரையும் அவர் பராமரிக்கின்றார். நாம் நமது பொதுவான கூட்டத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் வைப்பதற்கு காரணம் என்னவென்றால், அது வாரத்தின் முதல் நாள் ஆகிறது. இந்நாளில்தான் இறைவன் இருளையும் குழப்பத்தையும் விரட்டியடித்து உலகை படைக்கின்றார். இதே நாளில்தான் நமது மீட்பரான இயேசு கிறிஸ்து இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்தார். ஏனெனில் வெள்ளிக்கிழமைகளில் அவர் அப்போஸ்தலர்களுக்கும் சீடர்களுக்கும் தோன்றி, நாங்கள் உங்கள் கவனத்திற்களித்த அனைத்தையும் அவர் கற்பித்தார். வேத சாட்சியான புனித ஜஸ்டின் கிறிஸ்தவர்களுக்காக பரிந்து எழுதிய முதல் நியாயவாதத்திலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உலகு உங்களை வெறுக்கிறது என்றால், அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால், தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால், உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைப்பிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைப்பிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். வாழ்வோர் மேலும் இறந்தோர் மேலும் தன் ஆட்சியை நிலைநாட்ட கிறிஸ்து மீண்டும் வாழ்வுக்கு வந்தார். அல்லேலூயா. வாழ்வோர் மேலும் இறந்தோர் மேலும் தன் ஆட்சியை நிலைநாட்ட கிறிஸ்து மீண்டும் வாழ்வுக்கு வந்தார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. வாழ்வோர் மேலும் இறந்தோர் மேலும் தன் ஆட்சியை நிலைநாட்ட கிறிஸ்து மீண்டும் வாழ்வுக்கு வந்தார். அல்லேலூயா. வாழ்வோர் மேலும் இறந்தோர் மேலும் தன் ஆட்சியை நிலைநாட்ட கிறிஸ்து மீண்டும் வாழ்வுக்கு வந்தார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். கிறிஸ்துவே வாழ்வின் உணவு. தம்முடைய வார்த்தையினாலும் உடலினாலும் ஊட்டம் பெற்றவர்களை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வார். மகிழ்வுடன் அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தரலாம். இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்த கடவுளின் மகனே, நீரே வாழ்வின் ஆண்டவர். எங்கள் சகோதரர் சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து எங்களை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தரலாம். உம்மில் நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் நீரே அமைதியும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறீர். நாங்கள் உமது வெற்றியில் அக்களித்து ஒளியின் பிள்ளைகளாக வாழ துணை புரியும். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தந்தரலாம். திருப்பயணம் செய்யும் உமது திருச்சபை நம்பிக்கையில் வளர்வதாக. இவ்வுலகில் உம் உயிர்ப்புக்கு நாங்கள் சான்று பகர எங்களை உறுதிப்படுத்தி அருளும். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தந்தரலாம். தந்தையின் மாட்சியில் நுழைவதற்காக நீர் பெருந்துன்பங்களை அனுபவித்தீர். எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து கவலையை மகிழ்ச்சியாக மாற்றியருளும்.
ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தந்தரலும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, திருமுழுக்கினால் புது பிறப்படைந்த எங்களுக்கு விண்ணக வாழ்வை நீர் வழங்கினீர். உம்முடைய அருள் கொடையால் முடிவில்லா காலத்தின் விதையை எங்களில் ஊன்றினீர். உமது பராமரிப்பினால் மாட்சியின் நிறைவுக்கு எங்களை வழிநடத்தியருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.